அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது நூலோடு சந்திப்பில் மொழிகிறேன். காந்தி பிள்ளைத்தமிழ். இதை இயற்றியவர் ராயச்சொக்கலிங்கன். பிள்ளைத்தமிழ் என்பது நம்முடைய இலக்கியத்தில் ஒரு வகை. இதனுடைய 2ஆம் பதிப்பு இது. பவ வருடத்தில் வெளிவந்தது. பக்கங்கள் எண் கூட தமிழிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. காந்தியடிகளை அதை முன்னுரைக்க கூட இவரே எழுதியிருக்காரு. ஏன்னா காந்தியடிகளை பற்றி தான் எழுதினது மற்றவங்கள்லாம் அதை புகழ்ந்து சொல்லணும், நாம் ரொம்ப சிறப்பானதை செஞ்சுட்டோன்ற எண்ணமெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவரே இப்போ முன்னுரை பதிப்புரையெல்லாம் எழுதியிருக்காரு. பங்குனி மாதம் பவ வருடம் இதை வெளியிட்டிருக்காரு. இதில் கிட்டத்தட்ட ஒரு எல்லா பருவங்களும் முதல்ல முகவுரை, பாயிரச் செய்யுள், அவையடக்க செய்யுள், அப்புறம் காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாளப்பருவம், சப்பானி பருவம், முத்தப்பருவம், வருகை பருவம், அம்புலி பருவம், சிற்றீர் பருவம், சிறுதேர் பருவம், சிறுபறை பருவம், சிறுதேர் பருவம், வாழிப்பாட்டு, செய்யுள் முதற்குறிப்பு அப்படின்னு 10 பருவங்கள். சில இதில் ஊஞ்சல் பருவம் வரும், அதுக்கு மேலே இதில் சிறுதேர் பருவம் வருது. காந்தியடிகள் உள்ள வாழ்க்கை குறிப்புகளை கொண்டு இதை ரொம்ப ஒரு சிறப்பான பாடலாக பாடியிருக்காரு. அந்த எல்லா காப்பும் எல்லா பருவங்களையும் அதாவது இந்து மதத்தின் பாற்பட்டாரை அன்றி அடிகளை தம் குருவாக கொள்ளும் ஏனைய தமிழ் மக்களும் அடிகள் புகழை அன்புடன் பாடி மகிழ வேண்டும் என்ற அதாவது அந்த பேராசையினாலேயே இதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயன்றவரை சிறப்பாக செஞ்சுருக்கதாகவும் பிழை இருந்தால் பொறுத்துள்ளும்படி சொல்கிறாரு. நூலாசிரியர் பாடியவை நிறைய அதை பற்றி பாயிரம்னு கிட்டத்தட்ட அது ஒரு 10 பதிகங்களாக வருது. அவையடக்கமாக சொல்கிறாரு. கற்றுணர்ந்த பல்பெரிய கவிவாணர் வாழ்ந்திடும் இக்கவினார் நாட்டில் முற்றறிவு படைத்த முனிவரியா மேதகவோன் மொழி பொய்யாதான் நற்றவன் சீர் காந்தி என்னும் நல்லோனின் புகழ்பாட நயந்த இந்த சிற்றறிஞன் செயல் கண்டு சிரித்திடும் உலகம் என்னும் திறங்கொள்ளாமல் தமிழ் பாட எழுந்த எனது அறியாமை தடை பொருளா தாங்கி இதை உமிழாமல் உத்தமன் பேர் ஓங்கு புகழ் கொண்டதெனும் ஒன்று கொண்டே அமிழ்தான உரைபகரும் மன்னலவன் தனி உளத்தில் அழுந்த ஏற்று தமிழ்வாணர் பொறுத்தருளல் சாலுமேனச் சாட்டிடவும் வேண்டும் கொல்லோ அப்படின்னு ஒரு வித்தியாசமான முயற்சி இது. அவருடைய குழந்தை பருவம், அந்த காப்புக்கு அப்புறம் காப்பு பருவத்தில் அவருடைய போர்பந்தரில் பிறந்தது. அடுத்ததில் அவர் மகாத்மா, அதுலேருந்து மகாத்மா ஆன வரைக்கும் குறிப்பிட்டிருக்காரு. ஒவ்வொன்றிலையும் வேறுன்ற ஒரு தலைப்பில் ஒரு செயல் குறிப்பிட்டிருக்காரு. தென்னாப்பிரிக்கா எனும் நாட்டில் சீலம் நிறைவும் மனைவியோடும் சிறந்த அமைந்தன் தன்னோடும் சிறைவாழ் வேற்றன்னியர் செய்த இன்னா ஒன்றோ அம்மம்ம எண்ணின் இதயம் ஊடுருவும் எல்லாம் பொறுத்தின் செயல்புரியும் எம்மான் காந்தி இதனை புறக்கன்னு. அது மாதிரி செங்கீரை பருவம் அவருடைய இளம் பருவத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை வச்சு இந்த சாதியில் நான் பெரியவன் நான் சிறியவன்றதெல்லாம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்றாகவே அவர் கருதணும்னு சொன்னதை வச்சு எழுதியிருக்காது. தீண்டாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை வச்சு எழுதியிருக்காங்க. இந்த மதகுரு அது இதெல்லாத்தையும் வச்சு இன்னா செய்தார் நாண நன்னயம் இயற்ற வேண்டுமென இணையில் புலவன் இயம்பிய இன்னுரை ஏற்றளவோடின்றி தென்னாப்பிரிக்கா ஆகிய இடங்களில் செய்து காட்டியனின் சீர்த்தி உரைக்க வல்லவன் இந்த சிறுமதியுடையனோன்னு கேட்டிருக்காரு. அதுமாரி தாளப்பருவம் இதில் நம்ம இறைவனுக்கு பார்த்துருக்கோம், மீனாட்சி அம்மனுக்கு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு காந்தியடிகளையும் ஒரு தெய்வமாக ஒரு கருதி அழகாக பாடியிருக்காரு. அது மாதிரி அடுத்தது சப்பானி பருவம். சப்பானி கொட்டியாருடையன்னு முடியும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பிறர் குற்றம் பாராட்டா பெருந்தகையை உலகம் நனி பிறங்கிடவே பேசுமானால் பிறர் குற்றம் அத்துணையும் தங்குற்றமாக்கொள்ளும் பெருமை பெரு நின்குணத்தின் முறை கொண்டும் செயல்கள் மொழியுமாறு அருகிலேன் மூடனெனச் சேவலேன் மொழி மறந்தனை ஆற்ற முடியாமற் பிற செய்யும் முயம்பிலார் தம்மை நோக்கி இறையும் அவர் சினந்துரையார் திற்கில்லை திறமையென இயம்பும் முன தினையில்லாத எழிலாரும் திருமொழியை எம்மொழியான் எடுத்துரைப்பேன் இந்தியர்கள் வாழ வந்தோய் நீ தரையுய்ய உயர் சாந்தம் ததும்பும் முறை பகரந்தாய் சப்பானி கொட்டியருளே தர்மநெறி வாழவரு காந்தி பெருந்தகையே சப்பானி கொட்டியருளே. இது மாதிரி காந்தியுடைய ஒரு சீரும் சிறப்பையும் இந்த பாடல்கள் அப்புறம் சொல்லி வேறு என்ற தலைப்பிலையும் சில செய்யுள்கள் இயற்றப்பட்டிருக்கு. அடுத்து முத்தப்பருவம். அதில் சிந்துஞ்சாந்த கனிவாயால் தேவா முத்தம் தருகவே செல்வா நின்றன் மெய்மணக்கும் திருவாய் முத்தம் தருகவே அப்படின்னு முடிச்சிருக்கார். இதில்
இதே மாதிரி அடுத்து வருகை பருவம். ஐயா வருக, பாரத நாட்டு அரசே வருக, உலகிற்கோர் அணியே வருக, அடியேனே ஆண்டாய் வருக, அவனியெல்லாம் உய்ய வருக, உயிர்க்கெல்லாம் உயிரே வருக, உத்தமரின் உணர்வே வருக, ஓராடை உடுத்தாய் வருக, உண்மையுரை செய்ய வருக, பூமிக்கோர் திலக வருக, தொழிலளிக்கும் செல்வ வருக, நெறி நிரம்பா செம்மல் வருக, நெறி திறம்பா செம்மல் வருக, சீர்மருவு ஐய வருக, கருணைபுரி காந்தி வருக, வருகவே கருத்திற்கு இசைந்த கஸ்தூரி கனவா வருக வருகவேன்னு ஒரு அழகான பாடல். இது ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் பாடுறதுக்கே. வள்ளல் வருக, எந்தாய் வருகன்னு நிறைய ஒவ்வொரு இதுவும் சாதி சமய சண்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் வருகன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அம்புலி பருவம். அம்புலி ஆடாமேன்னு சொல்லிட்டு 50 நாள் உலகாலும் ஐயனுயர் காந்தியினோடு அம்புலி ஆட வரவே அப்படின்னு நிலவை காட்டி சொல்கிற மாதிரி வருது. ஒழுக்கமது விழுப்பத்தை தருளினால் அவ்வொழுக்கம் உயர்தினும் உயர்ந்ததாக ஒம்புதகை மிக்கதனம் உயர்த்த திரு வள்ளுவனார் உண்மையுரை கொண்டு செய்கை இழைத்தவருள் இணையில்லை ஏனோ சென்றெடுத்தேர்த்தும் ஏதமில்லா எந்தையம்மான் இன்னாத என்னாதான் மறுமாதர் இன்முகத்தை என்னாலும் நோக்கில்லாத விழுப்பமுள்ளான் எங்காந்தி மேனாள் நீ குறுமனையை விளைந்தள்ளல் உற்ற என்ப மேதகமோன் முனிவானோ என வஞ்சி விடையாடல் ஒடியாமே மேவுவாயே அழுத்தமுற மதிப்புகழ்வான் முனிவரியான் ஆதலினால் அம்புலியி ஆடாவே 50 நாள் உலகாலும் ஐயனுயர் காந்தியினோடு அம்புலியி ஆடாவேன்னு. சிற்றீர் பருவம். சிறியேன் அதாவது தெற்றென்று உரைப்ப என்னும் தீரா சிற்றில் சிதையலே, சிறியேன் உள்ள தமர் காந்தி தேவா சிற்றில் சிதையலே. சிற்றீர் பருவம் நல்லா இருந்தது. அதுவும் அந்த ஆப்பிரிக்காவில் இருந்தது, அந்த அவங்களுக்கு உதவி செஞ்சது, அந்த தீண்டாமை, அந்த அரசாங்கத்தோட போரிட்டது எல்லாமே இதில் வருது. இந்தியர் துயர்தன்னை எடுத்து புகழ்வோர் எல்லோரும் எதஞ்சாரும் சிறையெய்து இன்னல் குறைவதையும் நொந்து துன்பம் அடைவதையும் நோக்கி அவரோட ஒத்துழையா நுவலற்கரிய கருணேசரி நோன்பை மக்கள் எளிதாக சிந்தை கொள்ள தந்ததனால் சீற்றம் எரிபால் என்றனுக்கு சிறிதுமில்லை என மொழிந்த செம்மிமிக்க சீர்நம்பி செந்தாமரையால் திகழ்நாட்டு செல்வா சிற்றில் சிதையலே, சிறியேன் உள்ள தமர் காந்தி தேவா சிற்றில் சிதையலேன்னு சொல்லிட்டு. சிறுபறை பருவம். அந்த பறை கொட்டி பாடுறது. அதில் சீர்மலியும் தமிழ்நாட்டில் திருமலியும் தனமணிகர் திருமலிய அறம்பளர்க்கும் கீர்த்திமலி வனப்பாண்டி மண்டலத்தில் திகழ் காரைக்குடி என்னும் சீர்ப்பதிதனில் நார்மலிய பொறைமலிய நல்லுண்மை தாமலிய நன்னுமர மாதியாவும் நனிமலிய உரைப்பகர்நாள் நாட்டன்பு சிறிதின்றி கண்ணாதார் நாடு நன்றாய் ஏர்மலிய பொருளிந்தே எழுக்குடைய மக உணவை ஈந்து மகார் வளர்த்தல் தன்னில் இறந்தபட விடுதல் மேல் என அன்பால் உரைவிழித்த எழில்மலியும் காந்தி என்னும் தேர்மலியும் திருவீதி தென்னாட்டார் திருவுளமே சிறுபறையை முழக்கி அருளே செல்வக்கரஞ்சர் சந்திரர் புத்தரிபாய் திருமகனே சிறுபறை முழக்கி அருளே. அந்த இதை படிக்கும்போது காந்தி ஒரு சிறு குழந்தையாக பறையை முழக்கிட்டு வர மாதிரி இருக்குது இல்லையா? காந்தியோட சரித்திரத்தை நம்ம கட்டுரைகளாகவும் கதைகளாகவும் கவிதைகளாகவும் படிச்சிருக்கோம். இது வித்தியாசமான ஒரு முயற்சி. பிள்ளைத்தமிழ். 10வது சிறுதேர் பருவம். இந்து முசல்மான் வேற்றுமை என்னும் கொடியினி இறந்து பட்டோட இந்த இணையில் சீர்திரு நாட்டில் பிற நாட்டில் ஆடையெல்லாம் எரிக்கிறையதாகி விழ புந்தியில்லா கள்ளருந்தும் புன்செய்கை அகன்றோட பிள்ளையை அடிமையாக்கும் பெரும்பள்ளி கூடங்கள் பெருமையிழந்தொழிய நெறி பேசா வழக்குமன்றம் முந்தியளி வெய்தியிட மொய்சட்டம் சபை வைத்த மோகம் பறந்துமாள மொயம்போடு பொருளுமில்லா வீண்பட்ட ஆசைகள் மோது பெற்றோடி ஒழிய சிந்தை நீரை அறியாமை சிதறுண்டு சென்றுளச் சிறுதேர் உருட்டியருளே செகத்துயர் தனிக்காந்தி திகரிபுனை செங்கையால் சிறுதேர் உருட்டியருளேன்னு சொல்லிட்டு காந்தியை பற்றி ஒரு அழகான அருமையான ஒரு நூல் இது. இதை படிக்கும்போது நமக்கு காந்தியோட சரித்திரம் ஒரு அழகான இதுவாக விரியுது கவிதை மொழியில். காந்தி என்னும் கருணை பொழி கவின்மேகம் வாழ்க, உலகத்து வாழும் மாந்தரோடு பல்லுயிரும் வாழ்க, அறம் யாவும் நனி வாழ்க வாழ்க, வாய்த்த புகழ் கொண்டன்று வாழ்ந்த பெரும் பாரதத்தாய் வாழ்க, நாங்கள் எழுந்து தமிழ் வாழ்ந்திடுக எழிலாரும் அறவோர்கள் என்றும் வாழ்கன்னு. அப்புறம் நூல் முதல் குறிப்பு. ரொம்ப சிறப்பான நூல், கட்டாயமாக படித்து பாருங்கள். ராய சொக்கலிங்கனார் அவர்கள் இங்கே இளைய தமிழ்கடல் தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார் அவர்கள் இயற்றியது இது. நன்றி.